வெல்கம் பேக் டு குவெஸ்ட் இங்கிலீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இட் வாஸ் ரிட்டன் பை லியாம் ஓ ஃப்ளஹர்ட்டி அப்படிங்கிற ஐரிஷ் ரைட்டர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த லெசனில் வர கேரக்டர்ஸ் யார் யார், இந்த லெசனில் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, இந்த லெசனோட சம்மரி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டர்ஸ். யார் யாரெல்லாம் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, த யங் சீகல், கடல் பறவைகளுக்கு நடுவிலான ஒரு கதை. ஸோ த யங் சீகல் அது வந்து கன்சிடர் அஸ் எ ஹீரோ, மெயின் கேரக்டர் இந்த ஸ்டோரி. அண்ட் தென் அதோட சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஃபாதர் சீகல் இருக்காங்க, மதர் சீகல் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த கேரக்டர்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. த யங் சீகல் லெஃப்ட் அலோன் ஆன் த லெட்ஜ். அந்த யங் சீகல் மட்டும் எல்லோரும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அதை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அது வந்து பறக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுது. ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங். ஏன் அது பயப்படுது அப்படின்னா, அதோட விங்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது, பறக்கும்போது நம்ம கீழே விழுந்துருவோன்னு அது ரொம்பவே பயந்துச்சு. அதோட சிப்ளிங்ஸ், அதோட சிஸ்டர்ஸ் அண்ட் யங்கர் சிஸ்டர், யங்கர் பிரதர் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த சீகளோட ஷார்ட்டாக விங்ஸ் இருந்தாலும் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பயமுடுத்தியும் பார்க்குறாங்க. நீ இப்படியே இருந்தீங்கன்னா ஹீட்டாலேயும் பசியாலேயும் நீ வந்து ரொம்ப சஃபர் ஆக, நீ இறந்து கூட போயிடுவ, அதனால் நீ பறந்து வந்தால் தான் உன்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு பயமுடுத்தியும் பார்க்குறாங்க. பட் அந்த யங் சீகல் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. ஐ எம் நாட் கோயிங் டு ஃப்ளை அப்படின்னு அந்த லெட்ஜிலே வெயிட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு த பேரண்ட்ஸ் டீச்சிங் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். ஸோ அந்த சிப்ளிங்ஸுக்கு வந்து அந்த ஃபாதர் சீகலும் மதர் சீகலும் எப்படிலாம் பறக்கணும், எப்படிலாம் அந்த ஸ்கிம் பண்ணும், வாட்டரில் இருக்க ஃபிஷ்ஷை எப்படிலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த யங் சீகல், நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த லெட்ஜ்லேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கார். த யங் சீகல் சஃபர்ஸ் ஃப்ரம் ஹீட் அண்ட் ஹங்கர். ஸோ இப்படியே ஒரு நாள் போயிடுச்சு. ஒரு நாள் போயும் அந்த யங் சீகலுக்கு சாப்பாடு கொண்டு வந்து அவங்க மதர் சீகல் கொடுக்கல. ஸோ ஒரு நாள் போனதுக்கப்புறம் இட் வாஸ் ஸ்டார்விங், ரொம்ப பசியாக இருக்குது அதுக்கு. அது வந்து என்ன நினைக்குதுன்னா, அதுக்கு இப்போ ஒரு ஃபிஷ் கிடச்சதுன்னா அதோட பீக்ஸ் வச்சு எப்படியாவது கொத்தி சாப்பிட்ரும் அப்படின்னு அது நினச்சிட்ருக்கு. அந்த சைடு அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ், அவங்க அப்பா அம்மா எல்லாமே அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ ஹி வாஸ் ஸ்டார்விங் இன் த heat and hunger. The young seagull begs for food. ஸோ அந்த சைடில் இருக்க அவங்க மதர்கிட்ட இந்த யங் சீகல் வந்து சிக்னல் கொடுக்குது தட் ஹீ வாண்ட்ஸ் ஃபுட், எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குதுன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குது. பட் அவங்க யாருமே அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மதர் சீகல் மட்டும் இந்த யங் சீகல் வந்து ரொம்ப சஃபர் ஆகுதுங்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஷீ பிளான்ஸ், அது ஒரு பிளான் பண்ணுது. அந்த பிளான் வந்து அந்த யங் சீகலை பறக்க வைக்கிறதுக்காக. ஸோ மதர் சீகல் ஸ்டாட்டிக் டு மேக் யங் சீகல் ஃப்ளை. ஸோ அந்த மதர் சீகல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லெட்ஜில் இருக்கு இல்லையா, அந்த யங் சீகல் கிட்ட ஒரு ஃபிஷ்ஷை தூக்கிட்டு பறந்து வருது. பறந்து கிட்ட வரும்போது இதுக்கு கொடுக்க வரதான் நினச்சிட்டு அந்த யங் சீகல் நினச்சிட்ருக்கு. பட் அந்த மதர் சீகல் என்ன கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி வருது, ஆனால் அது ஆக்சுவலி கொடுக்கல. ஸோ அது ஜம்ப் பண்ணி பிடிக்க இந்த யங் சீகல் ஜம்ப் பண்ணுது. அப்போ அந்த லெட்ஜிலேருந்து தவறிடுது. தவறுன அடுத்த செகண்டே அதோட விங்ஸ் வந்து விரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து த யங் சீகல் வாஸ் அஃப்ரைடு, ரொம்ப பயப்பிடிச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதோட விங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஹீ டேக்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இது பறக்க ஆரம்பித்தோடனே அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் அதோட என்கரேஜ் பண்ணுறதுக்காக அது பக்கத்தில் வந்து அதிலும் ஃபேமிலியாக சேர்ந்து பறக்க ஆரம்பிக்கிறாங்க. த யங் சீகல்ஸ் லேண்டிங் ஆன் த க்ரீன் சீ. அதுக்கப்புறம் இந்த சீகலும் மற்ற பேர்ட்ஸ் மாதிரி எப்படி அதோட ப்ரேயை தேடிக்கணும், அதோட ஃபுட்டை தேடிக்கணும் அப்படிங்கிறத இதுவும் கற்றுக்குச்சு. அண்ட் இட் ஸ்டார்டட் டு ஃப்ளை. வாட் ஆர் த மெசேஜஸ் தட் வி லேர்ன் ஃப்ரம் தி ஸ்டோரி? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரேஜ், தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணுங்கிறதா இந்த லெசன் முக்கியமாக சொல்லியிருக்கு. அண்ட் தென் மாரல், ஃபியர் கேன் ஹோல்ட் அஸ் பேக் அண்ட் ப்ரிவெண்ட் அஸ் ஃப்ரம் அச்சீவிங் அவர் கோல்ஸ். ஸோ ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க, பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கோட் பண்ணாலும் இந்த மாதிரிலாம் நீங்கள் தனித்தனி ஹெட்டிங் போட்டு, இப்போ நான் சொன்ன ஹெட்டிங்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதுனீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் ஃபார் த எஸ்ஸே. அண்ட் தென் த ஜேர்னி ஆஃப் 1000 miles பிகின் வித் அ சிங்கிள் ஸ்டெப்.
அண்ட் தென் மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் லைஃப் லாங் கைடு. இந்த மாதிரிலாம் நீங்கள் கோட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி என்னங்கிறது டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அண்ட் நீங்கள் எழுதும்போதும் உங்களுக்கு ஈஸியாக கிளியர் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காகவும் இந்த மாதிரிலாம் நீங்கள் கோட் பண்ணலாம். If it is useful, share with your friends and subscribe to Quest English. Thank you for watching this video.